சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ரகு பாத்து. ஹலோ ஹலோ பூர்ணி, மாமாவும் அத்தையும் தூங்கிட்டாங்கல்ல? தூங்கிட்டாங்க. கொஞ்சம் யாருக்கும் தெரியாம வெளியில வரியா? எதுக்கு வர சொல்ற? சொன்னா கேள, கொஞ்சம் வெளியில வாயேன். ரகுவும் என் கூட தான் இருக்காரு. வரேன். பூர்ணி, அத்தையும் மாமாவும் உண்மையிலே தூங்கிட்டாங்களா? என்ன ஆச்சுங்க? ஏன் இப்படி இருக்கீங்க? பூர்ணி, சத்தம் போடாத. மாமாவும் அத்தையும் எந்திரிச்சிட்டு போறாங்க. கொஞ்சம் ரகுவை உள்ள கூட்டிட்டு போய் படுக்க வை. ஏய் செவந்தி, இவர் ஏன் இப்படி இருக்காரு? ஏங்க என்ன பாருங்க. என்னாச்சு உங்களுக்கு? பூர்ணி, இப்பதானே சொன்ன, கத்தாத, சத்தம் போடாத. வாசல்ல வச்சு பேச வேண்டாம். நீ ரகுவை கூட்டிட்டு போய் படுக்க வை. அத்தை மாமா வந்தாங்கன்னா கஷ்டமாயிடும். தயவு செஞ்சு புரிஞ்சுக்க ப்ளீஸ். செவந்தி, நீ எதுக்காக இப்ப இவ்ளோ டென்ஷனா பேசிக்கிட்டு இருக்க? நீ டென்ஷனா பேசுறத பார்த்தாலே எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்கு. ரெண்டு பேரும் சேர்ந்து என்னமோ மறைக்கிறீங்க. என்னன்னு சொல்லுங்க. அச்சோ, எல்லாத்தையும் அப்புறம் நான் விளக்கமா சொல்றேன். முதல்ல நீ ரகுவை உள்ள கூட்டிட்டு போய் படுக்க வை. நான் எங்க போயிட போறேன்? இங்க தானே இருக்கேன். நீ ரகுவை கூட்டிட்டு போ. இப்ப நீங்க சொல்லல, நான் உங்களை உள்ளேயே விட மாட்டேன். என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. ஏன் இப்படி பேசுறீங்க? பூர்ணி, வாசல்ல நிக்க வச்சு பேசாத. அத்தையும் மாமாவும் வந்தாங்கன்னா தப்பாயிடும். அப்புறம் ரகுவுக்கு தான் கெட்ட பேரு. சொன்னா புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். கூட்டிட்டு போ. வரட்டும், மாமா வரட்டும். அது என்ன என்கிட்ட சொல்லாம மாமா கிட்ட சொல்லாம மறைக்கிறது? எதுவா இருந்தாலும் எல்லாருக்கும் தெரியட்டும். நீ தானே இது ஃபேமிலி, யாரும் எதையும் மறைக்க கூடாதுன்னு சொல்லுவ. என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க இப்போ. ஏய், ஏன்டி இப்படி டார்ச்சர் பண்ற? நான் நல்ல சரக்கு அடிச்சிருக்கேன்டி. சரக்கு அடிச்சிங்களா? ஆமாடி, ஒரு பாட்டில் ஃபுல்லா வாங்கி குடிச்சேன். உள்ளுக்குள்ள அவ்வளவு வெறுப்பு, விரக்தி. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பொண்டாட்டி தோலையில போய் சரக்கு அடிச்சேன். என்ன பண்றது? தடவையா என் வாழ்க்கையில குடிச்சிருக்கேன். மேல உள்ள வெறுப்பெல்லாம் அந்த பாட்டில் மேல காமிச்சேன். ஒரு பாட்டில் ஃபுல்லா உள்ள போச்சு. அப்படியே ரோட்ல மப்புல நடந்து போயிட்டு இருந்தேன். உலகமே சுத்துற மாதிரி இருந்துச்சு. உன்னை மறந்து ஒரு மணி நேரமாவது இருக்கலாம்னு நினைச்சேன். முடியலடி. உங்க அப்பா என்ன பார்த்துட்டாரு. என்னடா நம்ம மாப்பிள்ளையாச்சே, தெருவுல மயக்கமாயி போறாரு அப்படின்னு அவர் கார்ல கூட்டிட்டு போயிட்டாரு. பூர்ணி, உங்க அப்பா தான் ஃபோன் பண்ணாரு. அவர் தான் உங்க வீட்டுக்கு ரகுவை கூட்டிட்டு போய் ரெஸ்ட் எடுக்க வச்சு கொஞ்சம் தெளிய வச்சாரு. சொன்னா கேளு பூர்ணி, உள்ள கூட்டிட்டு போ. போ போ. என்னடா ரகு, குடிச்சாங்கிடிச்சான்னு பேசிக்கிட்டு இருக்கிற? என்ன? ஒன்றும் இல்லைப்பா, ஒன்றும் இல்லை. குடிச்சிருக்கியா? எப்படா இதை பழகுன? கேக்குறல்ல?
அடிங்கப்பா, இன்னும் அடிங்கப்பா. நம்மள என்ன மாமா அடிக்கிறீங்க? இவர் தான் ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டாரு, நீங்களும் இப்படி அடிக்கிறீங்களே. ரகு, முதல்ல நீங்க உள்ள போங்க. அப்பா, அடிங்கப்பா, எவ்வளோ வேணா அடிங்கப்பா, நான் வாங்கிக்கிறேன். பாத்தியா இவனை குடிச்சிட்டு வந்து எப்படி வளர்றான் பாத்தியா? அடிப்பா, என்ன நல்லா அடிப்பா. ரகு, அழாதீங்க. அழாதீங்க. சுமாரு, எங்க அப்பா என்ன அடிப்பாரு. அடிப்பா. என்னப்பா பாக்குறீங்க? என்ன அடின்னு சொல்றல்ல. ஊரெல்லாம் குழந்தைங்க அழகா போயிட்டு இருக்குப்பா. ஒரு குழந்தைய நான் ஆசையா பாக்குறேன். குழந்தைங்க என்கிட்ட ஏதோ சொல்ற மாதிரி இருக்குப்பா. உனக்கு குழந்தை பிறக்காது, உனக்கு குழந்தை பிறக்காதுன்னு எல்லாரும் என் காதுல வந்து கத்துற மாதிரியே இருக்குப்பா. நான் என்ன பாவம் பண்ணேன்? எனக்கு ஒரு குழந்தை இருக்க கூடாதப்பா. என் பொண்டாட்டிக்கு தான் ஆசை இல்ல, எனக்கு ஆசை இருக்குப்பா. அந்த கடவுள் கூட எனக்கு வச்ச கேட்ட பூட்டிட்டாரு. என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலப்பா. விரக்தியா இருக்குப்பா. என்னால தாங்க முடியலப்பா, வலிக்குது. அதனால்தான் குடிச்சேன், அதனால்தான் குடிச்சேன். தப்பாப்பா. நீங்க அடிங்கப்பா, என்ன எவ்வளவு வேணா அடிங்கப்பா, அடிங்க. பாவங்க, பிள்ளை எப்படி அழறான்னு பாருங்க. டேய் அண்ணாமலை, அவன் தான் மனசு கஷ்டமா ஏதோ பண்ணிட்டு வந்திருக்கான்னா, அவனை ஏன்டா நீங்க மேலும் மேலும் கஷ்டப்படுத்துறீங்க? வேணாண்டா, எல்லாரும் போய் படுங்க, வாங்க. எதா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். ராஜேஸ்வரி, ஓ நிக்காத, வா செவந்தி, வா. ஏன் நிக்கிற, வா. அப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா.